அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ் புன்னாத்தூர் அருகே உள்ள கலிக்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் சக்திவேல். இவர் ஒரு விவசாயி. இவருடைய மனைவி தான் அம்சா. இவங்களுக்கு 28 வயசு ஆகுது. தற்போது இந்த தம்பதிகளுக்கு 4 வயதில் நிவிஸ்தா என்ற ஒரு மகளும் 1.5 வயதில் நிவிலன் என்ற ஒரு ஆண் குழந்தையும் இருக்குது. கடந்த மாதம், அதாவது அக்டோபர் 15ஆம் தேதி நிவிலனுக்கு 1.5 வயது குழந்தையான நிவிலனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. அதனால் நான் போயிட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் காட்டிட்டு வரேங்க, குழந்தையை காட்டிட்டு வரேன் அப்படின்னு சக்திவேலுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவரும் சரிமா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை பஸ் ஏற்றி திருவண்ணாமலை மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. ஆனால் மருத்துவமனைக்கு போன அம்சா இரவு ஆகியும் வீட்டுக்கு வரவே இல்லை. இதனால் காணாமல் போன தன்னுடைய மனைவியையும் குழந்தையும் சக்திவேல் பல இடங்களில் தேடியும் பார்த்துருக்காரு. உறவினர்கிட்டலாம் ஃபோன் பண்ணி அங்கே வந்திருக்காங்களான்னு விசாரிச்சிருக்காரு. ஆனால் யாருமே இங்கே வரலை அப்படின்னு சொன்னதுமே மனைவியான அம்சாவையும் 1.5 வயது குழந்தையான நிவிலையும் காணலை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காரு. உடனே ஒத்துமற்ற குடும்பத்தாருமே காணாமல் போன 2 பேரையும் பல இடங்கள்லையும் தேடி பார்த்துருக்காங்க. ஆனால் எங்கு தேடியும் அவங்கள கிடைக்கவே இல்லை. உடனடியாக சக்திவேல் அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு சென்று தன்னுடைய மனைவியை காணலை அப்படின்னு சொல்லி புகாரும் அளிச்சிருக்காரு. போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து காணாமல் போன அம்சாவையும் அவருடைய 1.5 வயது குழந்தையும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்கே, அதாவது கடந்த மாதம் அக்டோபர் 15ஆம் தேதியே இரவு ஒரு 8 மணி அளவில் எஸ்கேபி கல்லூரி அருகே சாலையோரமாக 1.5 வயது குழந்தையான நிவிலன் தனியாக அழுதபடியே நின்றுட்டு இருந்திருக்கான். அந்த சமயத்தில் அந்த வழியாக போன ஒரு பெண் என்னடா இங்கே ஒரு குழந்தை மட்டும், அதுவும் சின்ன 1.5 வயது குழந்தை, ஆண் குழந்தை அழுதுகிட்டே இருக்க, சுற்றி பக்கத்தில் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை தூக்கி ஏமாளுற, என்ன ஆச்சுமா, அவங்க அம்மா எங்கே, என்ன ஏதும் விசாரிச்சிருக்காங்க. ஆனால் அந்த குழந்தை அம்மான்னு சொல்லுதே தவிர வேறு எந்த வார்த்தையும் சொல்லலை. அதனால் சுற்றி முற்றி தேடி பார்த்துருக்காங்க, சுற்றி யாருமே இல்லை. உடனே அந்த பெண் அந்த குழந்தை குறித்து போலீஸாருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தை சார், நான் இந்த வர வழியில் எஸ்கேபி கல்லூரி அருகே சாலையோரமாக ஒரு குழந்தை அழுதுட்டுருக்கு, ஆனால் இந்த குழந்தை பக்கத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனே போலீஸாரும் சம்பவத்துக்கு விரைந்து அந்த குழந்தையை மீட்டு அந்த பெண்ணிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ எனக்கு யாரும் தெரியல, நான் இந்த மாதிரி வந்தேன்னு எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க. அந்த குழந்தையை போலீஸார் உடனடியாக காவல் நிலையத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்கு போன காவலர்கள் அந்த குழந்தையுடைய ஃபோட்டோவை எடுத்து, இந்த மாதிரி எங்கள் ஸ்டேஷனில் கீழ் பொன்னாந்தூர் காவல் நிலையத்தில் இந்த குழந்தை இருக்குது, இந்த குழந்தை யாருடைய குழந்தையும் தெரியல, இந்த காலேஜ் ரோட்டு பக்கத்தில் நாங்கள் குழந்தையை மீட்டெடுத்தோம், இதோடைய பெற்றோர்கள் உடனடியாக இந்த ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழ் பொன்னாத்தூர் போலீஸார் அந்த குழந்தையுடைய புகைப்படத்தை போட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறாங்க. இந்த ஃபோட்டோ பயங்கரமாக வைரல் ஆகுது. அதை எல்லாரும் அதை ஷேர் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அது சக்திவேலும் அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு பதறி அடிச்சுக்கிட்டு உடனடியாக அவர் கீழ் பொன்னாந்தூர் காவல் நிலையத்துக்கு வராரு. சார், இது என்னுடைய குழந்தை தான், என் குழந்தை எப்படி அங்கே வந்துச்சுன்னு எனக்கே தெரியல, காலையிலேருந்து என் மனைவியும் குழந்தையும் காணோம், நான் 2 பேரையுமே நான் தேடிக்கிட்டு இருக்கேன், இப்போ தான் என் குழந்தையை நீங்கள் மீட்டெடுத்து தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லி கதறி அழுதுகிட்டே வந்திருக்காரு. கூட உறவினர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போது குழந்தை சார்ந்த இருக்குது, உங்கள் மனைவியை நாங்கள் பார்க்கல, உங்கள் மனைவி அந்த இடத்துல இல்லை, குழந்தை மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி குழந்தையை கொடுக்குறாங்க. அப்போ அந்த குழந்தை எங்கே போச்சு, அம்சா எங்கே போனான், அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் அவங்கள தேடக்கூடிய பணியிலும் ஈடுபட்டாங்க. ஆனால் எங்கே தேடியும் அம்சா குறித்து எந்த விதமான தகவலும் கிடைக்கவில்லை. போன மாதம் 15ஆம் தேதியிலேருந்து அவங்கள தேட ஆரம்பித்தாங்க. ஒருவேளை அதுக்கப்புறம் அவருடைய கணவனான சக்திவேல் மீதே போலீஸாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. உடனே கீழ் பொன்னாந்தூர் போலீஸார் சக்திவேலுடைய குடும்பத்தாரிடமும் அம்சாவுடைய குடும்பத்தாரிடமும் விசாரிச்சிருக்காங்க. அப்போது கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும். ஆனால் பெரிய அளவில் எதுவும் இஷ்யூ ஆகாது, அது தகராறுலாம் வரதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் போலீஸாருக்கு சக்திவேல் மீதே ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை அவர் தான் அம்சாவை கொலை செஞ்சுட்டு இதை திசை திருப்பத்துக்காக குழந்தையை கொண்டு போய் அந்த ரோட்டில் விட்டுருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலையும் ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கிணறுகள் எல்லாம் போய் செக் பண்ணுறாங்க. ஒருவேளை அம்சாவை கொலை செஞ்சு அந்த கிணத்துல தூக்கி போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் வேறும் சில மர்மமான இடங்கள்லையும் போலீஸார் ஆய்வு செய்கிறாங்க. ஆனால் எங்கு தேடியும் அம்சா கிடைக்கவே இல்லை. அப்போது ஒரு கட்டத்தில் அம்சா சக்திவேலோட வாழை பிடிக்காமல் தன்னுடைய குழந்தைய நடு ரோட்டில் விட்டுட்டு அவங்களுடைய கள்ளக்காதலோட ஓடி போயிட்டாங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு இல்லீகலான ரிலேஷன் இருக்கா அப்படிங்கிற கோணத்திலையும் அடுத்த போலீஸார் தங்களுடைய விசாரணையை ஆரம்பித்தாங்க. அதே போல் அதுக்கப்புறம் அம்சா யார் கூடலாம் அதிகமாக பேசுவாங்க, யாரோடலாம் நெருங்கி பழகுவாங்க அப்படிங்கிற டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி போலீஸார் விசாரணை செய்யும்போது அம்சாவுக்கு யாராவது தோழிகள் இருக்காங்களா, அவங்களுக்கு நெருங்கிய தோழிகள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி உறவினர்களை தவிர்த்து யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு பெண்ணை கை கட்டுறாங்க. அந்த பெண்ணுடைய பேர் நேத்ரா.
அவங்ககிட்டையும் விசாரிக்கும் போது அவங்க வந்து எனக்கு எதுவும் தெரியாது சார், நான் அவருடைய ஃப்ரெண்டு தான், அவன் எங்கே போனால் எது போனால் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. உடனே போலீஸாருக்கும் அந்த நேத்ரா மீது எந்த விதமான சந்தேகமும் வரலை. அதன் பிறகு கொஞ்ச நாளாக தேடி பார்த்த போலீஸாருக்கு அம்சா எங்கே போனாங்கன்னே தெரியல. இதனால் அந்த 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 வழக்கை வந்து அப்படியே கிடப்பில் போட்டுட்டாங்க. இந்த நிலையில தான் நேற்றைய முன்தினம் கீழ்பொன்னாந்தூர் அருகே உள்ள ஏந்தல் பைபாஸ் சாலையோரமாக சம்பந்தனூர் கரும்பு தோட்டத்திலிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசுவதால் அந்த பகுதி மக்கள் அங்கு சென்று பார்த்துருக்காங்க. அப்போது அங்கு கிடந்த ஒரு சாக்கு மூட்டையிலிருந்து தான் இந்த துர்நாற்றம் வருவதை அறிந்த மக்கள் உடனடியாக இது குறித்து கீழ்பொன்னாந்தூர் போலீஸாருக்கு தகவலும் தெரிவிச்சிருக்காங்க. போலீஸாரும் விரைந்து வந்து அந்த மூட்டையை அவிழ்த்து பார்க்கும்போது அது அழுகிய நிலையில் கிடந்த ஒரு இளம்பெண்ணுடைய சடலம் என்பதையும் போலீஸார் கண்டு அதிர்ச்சி அடைந்தாங்க. உடனடியாக அந்த சடலத்தை மீட்டு போலீஸார் பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தாங்க. இதையடுத்து சமீபத்தில் மாயமான இளம் பெண்களுடைய விவரங்களையும் சேகரித்து விசாரித்த போது தான் அந்த கொலையான பெண் வந்து கடந்த மாதம் 15ஆம் தேதி காணாமல் போன கலிக்குளம் கிராமத்தை சேர்ந்த அம்சா என்பது போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கு. அதனால் அம்சாவுக்கு என்ன நேர்ந்தது, யார் அவரங்க வந்து கொலை செஞ்சாங்க, கொலையாளிகள் தான் அந்த குழந்தையை கொண்டு போய் எஸ்கேபி கல்லூரிக்கு அருகே வந்து விட்டுட்டு போனாங்களா அப்படின்னு போலீஸார் இப்போது விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க. அதன் பின் கரும்பு தோட்டத்தில் இருக்கின்ற சுற்றுவட்டார பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகளை எல்லாம் கைப்பற்றி போலீஸார் தீவிரமாக ஆய்வு செய்த போது தான் ஸ்கூட்டியில் ஒரு பெண் ஒருவர் தன்னுடைய ஆண் நண்பருடன் சந்தேகத்துக்கு இடமான வகையில் அந்த பகுதியிலேயே சுற்றி திரிந்ததும் கரும்பு தோட்ட பகுதிக்கு வந்து செல்வதும் அதில் தெளிவாக பதிவாகி இருந்துச்சு. அப்போது அந்த பெண்ணுடைய அடையாளத்தை கண்டபோது அவர் கலிங்குளம் கிராமத்தை சேர்ந்த அம்சாவுடைய தோழியான நேத்ரா என்பது போலீஸாருக்கு தெரிய வந்துச்சு. நேத்ரா குறித்து விசாரிக்கும் போது நேத்ரா வந்து கணவனை பிரிந்து சில ஆண்டுகளாக வேங்கிக்கால் பகுதியில் தனியாக தற்போது வீடு எடுத்து தங்கி வந்திருக்காங்க. அப்படி தங்கி வந்த நேத்ராவுக்கு கீழ்பொன்னாந்தூர் அருகில் உள்ள கொல்லக்கொட்டா பகுதியை சேர்ந்த திருப்பதி என்புடன் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. அதன் பிறகு அவர் எல்லோரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க. அவரோடு நேத்ரா அடிக்கடி வெளியே செல்வதையும் ஊர் சுற்றுவதையும் வழக்கமாக கொண்டிருந்திருக்காங்க. கொலை செய்யப்பட்ட அம்சாவும் கலிக்குளம், சந்தேக வலையில் சிக்கிய அந்த நேத்ராவின் சொந்த ஊரும் கலிக்குளம் என்பதால் போலீசார் நேத்ராவையும் அவருடைய கள்ளக்காதலையும் பிடித்து கிடுக்குப்பிடியாக விசாரித்த போதுதான் பகீர் தகவல்கள் வெளியே வந்திருக்கு. இந்த விசாரணையில் தான் அம்சா வந்து சிசிடிவி காட்சியால் வசமாக சிக்கியதால் பயந்து போய் ஆரம்பத்தில் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொன்னாலும் ஒரு கட்டத்தில் நான் தான் அம்சாவை கொலை செஞ்சேன் அப்படின்னு ஒப்புக்கிட்டாங்க. இது குறித்து அவங்க வாக்குமூலமும் கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சம்பவத்தன்று மருத்துவமனைக்கு செல்ல குழந்தையுடன் வந்து திருவண்ணாமலைக்கு வந்த அம்சாவை நான் என் ஆண் நண்பரோடு ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது அவளை நான் பார்த்தேன். எங்கள் ஊர் பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லி நான் ஆட்டோவை நிறுத்தி அவகிட்ட நான் பேச்சு கொடுத்தேன். அப்படி நான் வாகனத்தை நிறுத்தி அவகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவளுடைய கழுத்தில் செயின் இருந்துச்சு நான் கவனித்தேன். அது ஒரு 4 பவுன் இருக்கும். அது போக சில நகைகளையும் அவள் அணிந்திருந்தா. மொத்தமாக ஒரு 8 பவுன் நகை இருக்கும். அதை எப்படியாவது பறிக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டேன். நான் வந்து அம்சாவுக்கு எந்த விதமான ஃபோனும் பண்ணாததால் நான் எந்த விதத்துலையும் நான் மாட்ட மாட்டேன் அப்படின்னு நினச்சேன். அதனால் நான் அவளை எப்படியாவது பேசி மயக்கி, இங்கே தான் என் வீடு இருக்குது, என் வீட்டுக்கு நீ வந்ததே இல்லைல்ல, ஒரு முறையாக என் வீட்டுக்கு வந்துட்டு போயேன், ஒரு அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போயேன், நான் இந்த ஆட்டோலேயே நான் கூட்டிகிட்டு போயிட்டு உன்னை என் வீட்டில் போய் ஒரு காஃபியை குடிச்சிட்டு இதே ஆட்டோலேயே நானே உன்னை கொண்டு வந்து நான் ஆஸ்பத்திரியில் விடுறேன் வா அப்படின்னு சொல்லி நான் கெஞ்சினேன். நானும் அவளுடைய தோழி என்பதால் சரின்னு சொல்லிட்டு அவள் ஒத்துக்கிட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்தாள். வீட்டுக்கு போனதுமே நான் அவளுக்கு காஃபி போட்டு கொடுத்தேன். அதுக்கு முன்னாடியே என்னுடைய காதலன்கிட்ட நான் காஃபி கொடுக்கும்போது நீ பின்னாடியே ஒரு துண்டை போட்டு அவளுடைய கழுத்தை நெரிச்சு கொண்டுடு, அவளுடைய நகைகளை நம்ம எடுத்துக்கலாம், 8 பவுன் ஆச்சு, கிட்டத்தட்ட வந்து இன்னைய ரேட்டுக்கு ஒரு 6 7 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்கும், அதுக்கப்புறம் இந்த குழந்தைய நம்ம எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு சொன்னேன். எங்களுடைய திட்டத்தின்படி நாங்கள் வந்து காஃபி குடிக்கிற கேப்பில் நாங்கள் அவளை கொலை செஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் அவள் அணிந்திருந்த நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். ஒரு சாக்கு மூட்டையில் அவளை வந்து அவளுடைய சடலத்தை மூட்டை மாதிரி கட்டி எங்கள் வீட்டில் ஒரு ஓரமாக வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இந்த சாக்கு மூட்டையை எங்கே போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருந்துச்சு. அதனால் இந்த குழந்தையை முதல்ல எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்கூட்டியில் இந்த குழந்தையை கொண்டு போய் அந்த காலேஜ் பக்கத்தில் விட்டுட்டு நாங்கள் போயிட்டோம். அதன் பிறகு அதே ஸ்கூட்டியில் அம்சாவையும் தூக்கிட்டு கரும்பு காட்டுகளில் கொண்டு போய் அவளையும் தூக்கி போட்டுட்டு நாங்கள் அன்றாட எங்களுடைய வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். என் மீது எந்த விதமான சந்தேகமும் வரக்கூடாது என்பதற்காக தான் நான் அம்சா காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு தகவல் தெரிஞ்ச உடனே நான் போய் நல்ல பொண்ண மாதிரி நான் போயிட்டு அம்சாவை காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தார்கிட்ட போயிட்டு என்னுடைய வருத்தத்தையும் தெரிவிக்கிற மாதிரி நான் நாடகம் ஆடிட்டும் வந்தேன். அவங்களுக்கு என் மீது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அம்சாவை கொலை செஞ்ச அன்னைக்கு நான் அவளுக்கு ஃபோன் கால் எதுவுமே செய்யாததாலையும் நான் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கேன் அப்படிங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியல.
ஆனால் அம்சாவை நாங்கள் தூக்கி போட்ட அந்த கரும்பு தோட்டத்து பக்கத்தில் இருந்த சிசிடிவி கேட்சில் நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டோம். அதனால தான் நாங்கள் வந்து கொலை செஞ்சது இப்போது வெளியே வந்துருச்சு. இல்லைனா நாங்கள் கண்டிப்பாக மாட்டியிருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்ரா வந்து போலீஸாரிடம் பரபரப்பான வாக்குமூலமும் கொடுத்துருக்காங்க. இதையடுத்து கொலை வழக்காக மாற்றிய போலீஸார் நேத்ராவையும் அவருடைய ஆண் நண்பரான திருப்பதியும் கைதும் செய்திருக்காங்க. அவர்களிடம் வந்து இருந்த 8 பவுன் நகைகளையும் போலீஸார் கைப்பற்றியிருக்காங்க. நேத்ரா வந்து தான் காதலங்கிட்ட அந்த 8 பவுன் நகையை கொடுத்துட்டு, நான் சொல்கிற வரைக்கும் இந்த நகையை நீ விற்கவும் கூடாது, அடமானமும் வைக்கக்கூடாது, இது உங்ககிட்டே இருக்கட்டும், நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக வெளியே வந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நம்ம இதை விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் அவனும் அந்த நகை எதுவுமே விற்கல, அவங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த நகை எல்லாத்தையுமே வந்து போலீஸார் வந்து கைப்பற்றிட்டாங்க. தற்போது அவர்களை சிறையிலும் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.